பிரம்மலோகம் சென்ற சூரபத்மன் பிரம்மதேவனின் பாராட்டையும் பல தெய்வீக ஆயுதங்களையும் பெற்று பெருமிதமடைந்தான். அதன்பின் அவன் சென்றது சிவலோகம். சிவக்கோவிலின் அந்த தெய்வீகக் காட்சி சூரனை சில நொடிகள் மெய் மறக்கச் செய்தது. கோடிக்கணக்கான ருத்ரர்கள் வீணை, பேரிகை, நாதஸ்வரம் ஒலிக்க ருத்ரகன்னியர் நடனமாடி ஈசனை துதித்துக் கொண்டிருந்தனர். அந்த மகத்தான திருக்காட்சியின் முன் சிவன் சக்தியை வணங்கி சூரபத்மன் பணிவுடன் வேண்டினான். எங்களுக்கு மேன்மேலும் வெற்றி தந்தருள்வீர். அவன் தவத்தில் மகிழ்ந்த ஈசன், அண்டம் முழுதும் ஆளும் பெரும் பேறு உனக்கே என்று கூறினார். அந்த வரத்துடன் அசுரர்கள் மீண்டும் தங்கள் திக் விஜயத்தை தொடர்ந்தனர். அச்சமயம் பிதாமதன் அசுரேந்திரன் வருகை. பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை, மேளத் தாளங்களின் முழக்கம், எங்கும் வெற்றி முழக்கம். அசுரர்களின் அகம்பாவம் அந்த நொடியில் உச்சத்தைத் தொட்டது. ஆனால் அதே நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் அச்சத்துடன் திருமாலிடம் சரணடைந்தனர். அப்போது திருமால் அமைதியாகச் சொன்னார், அஞ்சாதீர், அவர்களின் சம்ஹார நேரம் இனி அருகில்தான். அந்த நிழல்தான் வேலாயுதம் ஏந்திய குமாரனின் அவதாரம். இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.